என்ற பேரில் தனது சுயநலத்தால் தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல உயிரினங்களின் உரிமைகளை பறித்து விடுகிறார்கள். இதனால் பூமி படும் பாடு என்ன என்பதை சொல்லும் குறு நாடகம் தான் இது. எனக்கான பூமி, இது நமக்கான பூமி. அதுவா, என்னால மூச்சு கூட விட முடியல. இந்த மனுஷங்க கட்டிடமா கட்டுறாங்க. நானும் மர செடி கொடிகளா வளர்த்தா அதையும் வெட்டிட்டு கட்டிடமா கட்டுறாங்க. அது என்னடா ரசாயன தொழிற்சாலை? சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள். துளியும் உங்கள் எண்ணம் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். முடியவே முடியாது. வண்டிதான் அவனும் படிதான். சரி, எப்படிடா பிடிக்கிறது? நீ குப்பை வண்டி வரும்போது ஒரு பாட்டு பண்ணுறாங்களா, அதை பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே அந்த பாட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் பாடு. மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போட்டா நலமாகும். இந்த பாட்டு தானே? ஆமா, இந்த பாட்டுலயே கொடுத்துருப்பாங்க எப்படி பிரிக்கணும்னு தெரியுமா? எப்படி பிரிக்கணும்? மக்கும் குப்பைனா காய்கறி தோல் பழம்லாம் மக்கும், இதெல்லாம் மக்கும் குப்பை. மக்காத குப்பைனா பிளாஸ்டிக் இரும்புலாம் மக்காதுலாம், அதெல்லாம் மக்காத குப்பை. குப்பை அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. அது ஆபத்தான குப்பைனா ஹாஸ்பிட்டல் அந்த ஊசிலாம் போடுறாங்களா, ஊசி பஞ்சு இதெல்லாம் ஆபத்தான. எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை சொல்றேன், நீ உன் ஃப்ரெண்டு சொல்லலாம். சரிடா, இது எனக்கான பூமி. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்ல, இது நமக்கான பழக்குங்கள். இயற்கையெல்லாம் வெட்டி நீ நம்ம வீடு கட்ட போறீங்க. ஆமா, வீடு கட்டது என்ன பண்ணுவாங்க? இங்க நீ இந்த இயற்கையெல்லாம் வெட்டிட்டா இந்த உயிரினங்க நம்மளாம் எப்படி வாழ? என் பேர் வந்து பிரவீன் குமார். என் பேர் வந்து ஷேகுமார். என் பேர் வந்து காவியா. என் பேர் நிஷா. என் பேர் ரூபன். என் பேர் அர்ஜுன். என் பேர் தான் தாமஸ்.